செம்மையான ஒரு அறிவிப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தாங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக எங்கெங்கே ஜாப் போஸ்டிங் இருக்கோ கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கெஸ்ட் லெக்சரராக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டெப்ஸ் மூலமா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? கவர்மெண்ட் எஜுகேஷன் காலேஜஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது என்ன அப்படின்றது பார்ப்போம். ஓகேங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றது இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா, நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, டெம்ப்ரவரி பேசிஸில் கவர்மெண்ட்டோடைய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வேலை பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் என்ன, அதெல்லாமே அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கான வழிமுறையை தான் கவர்மெண்ட் வந்து இங்கே விதிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே இந்த ஒரு பேஜில் என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்டெப்ஸ் டு அப்ளை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன், பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் டவுன்லோட் அண்ட் பிரிண்ட், அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க இணையவழி அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படின்னா, www.tngasa.in அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பன் ஆகிற இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முதல் ஸ்டெப் என்ன, கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றப்போ நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றக்க புதிய பதிவு அப்படின்றது. ஸோ புதிய பதிவு அப்படின்றத ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. இல்லைப்பா நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், ஏன்னா ஜஸ்ட்டு இதுதான் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் லாகின் கொடுத்துருங்க. புதிய பதிவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களுடைய பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றதையும் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபைனல் செக் எல்லாமே கொடுத்துட்டு என்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து இங்கே வரும். என்ன நம்பர் அப்படின்ற மாதிரி வரும். அது போக உங்களுடைய மொபைல் நம்பர்லேயுமே ஒரு இமெயிலு, ஒரு பாஸ்வேர்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எஸ்எம்எஸ் மூலியமாகவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி வந்து லாகின் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டையும் கொடுத்து இந்த மாதிரி லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டேஷ்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் டேப் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் உங்களுடைய எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுடைய நேமு, உங்கள் ஃபாதர் இல்லைனா கார்டியனுடைய பேர், ஜெண்டர் என்ன, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட், ரிலிஜன், கம்யூனிட்டி, கேஸ்ட், சப்காஸ்ட்டு, அது போக பெர்மனண்ட் என்ன, அட்ரஸ் என்ன, கரெஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது போக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபையும் சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்லோட் பண்ணிட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய அது போக வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, யூஸ்வலி என்ன படிச்சிருக்கீங்க, மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், இது எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. பிஜியில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன, உங்களோட இயர் ஆஃப் பாசிங் என்ன, யூனிவர்சிட்டி எவ்வளோ மார்க்கு, எம்ஃபில், மேஜர் சப்ஜெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கொடுத்துருங்க. அது போக பிஹெச்டி முடிச்சிருந்துருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நெட்டு டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்களா, நெட் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. நெட் ஸ்லெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, நெட்டில் என்ன மேஜர் சப்ஜெக்ட் என்ன,
உங்களோட மந்த் அண்ட் இயர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் ஜேஆர்எஃப்லேயும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்கீங்க ஜேஆர்எஃப்னா அதையுமே இங்கே கொடுத்துருங்க. சரிங்களா. இது எல்லாமே இங்கே கொடுத்த பிறகு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்ன வந்துடும்னா இந்த கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷனும் சரி முடிஞ்சிடும். அடுத்தது ரீஜன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரீஜன் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றது கொடுக்கணும். இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே எஸ்சி எஸ்டினா கேண்டிடேட்ஸ்னால் 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ரீஜன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தருமபுரி, தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், இந்த ரீஜன்ஸ் எல்லாமே எடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ முடிச்சிட்டிங்கன்னா 3 ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், பேமெண்ட் வந்து கொடுக்கணும். சரிங்களா. ஸோ பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் வந்து 100 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 100 200 எதுவோ அது மாதிரி அப்ளை பண்ணிட்டு கூகுள் பே மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. 6வது ஸ்டெப்புமே எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மே டவுன்லோட் பண்ணிடுவீங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவாகவே வந்துடும். சரிங்களா. வந்த பிறகு அகாடமிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றதையும் அவங்க கேட்பாங்க. இது என்ன, எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அதையுமே இங்கே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிக்ளரேஷனை இங்கே சைன் பண்ணிக்கோங்க. அது போக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வந்துடும். அப்லோடிங் சர்டிஃபிகேட்டும் உங்கள் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிடுறீங்க. இதுதான் ஸ்டெப்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முடித்த பிறகு ஃபர்தராக உங்களை எப்போ வேணாலும் அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.